நோ சொன்னா நோன்னு சொல்றாங்க. அதுக்கு பிறகு அந்த பையன் அவனுடைய எண்ணத்தை தீர்த்துக்கிறதுக்கு வேற எக்ஸ்ட்ரா மேட்டல் அஃபேர்ஸ்க்கு போனோம்னா ஒரு அடல்ட்ரின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இல்ல செக்ஸ் ஒர்க்கிட்ட போனா செக்ஸ் ஃப்ரீக்குன்னு கத்துறாங்க. இதே தான் இப்ப அப்படியே ஆப்போசிட்ல ரிவர்ஸ்ல வச்சுப்பாங்க. பிகாஸ் நமக்கு நிறைய கேசஸ் தெரியும் மக்களே. நிறைய இடங்கள்ல பசங்க பாத்தீங்கன்னா எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லாம இருப்பாங்க. பொண்ணுங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ண உடனே அந்த ஒரு 90 days அந்த ஒரு கிரவுட் லைன்ல இருக்கும் பொழுது அவங்களுக்கு எல்லா விதமான எண்ணங்களும் தோணும். இதை பூர்த்தி பண்ண பையன் வராத பொழுது அந்த பொண்ணு என்ன சொல்லுவீங்க? எதுவுமே சொல்ல மாட்டீங்க. அந்த பையன் ஆன்மலாக சொல்லுவீங்க. இப்ப ரெண்டு ஆஸ்பெக்ட்லயும் பாத்தீங்கன்னா இங்க பையன் தான் பலியாடா இருக்கிற மாதிரி வருது. ஆஸ் பர் தி சைக்கலாஜிக்கல் இஷ்யூ படி பார்த்தா இங்க பையனை வந்து இம்பார்ட்டன்ட் சொல்லிடுறீங்க, அங்க பையனை செக்ஷுவல் ஃப்ரீக்குன்னு சொல்லிடுறீங்க. அப்ப இந்த பையன் என்னதான் பண்ணுவான்? இந்த ஜெண்டர் பேஸ்டா இதுல வந்து ஒரு பெரிய இன்இக்வாலிட்டி இருக்குது அப்படிங்கிற அடிப்படையிலையும் சைக்காலஜிஸ்ட் சொல்கிறார்கள். இதை மேட்டல் ரேப்புன்னு சொல்றது எப்படி கரெக்டா எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் ரிதன்யா கோச்சுக்கிட்டு வந்தவனே அவனுக்கு வந்து அந்த ஒரு எண்ணம் மட்டும்தான் அது ஒரு பிரதான எண்ணமாக இருந்தா அவன் வேற ஏதாவது செக்ஸ் ஒர்க்கிட்ட போயிருக்கலாமே. ஏன்னா அவனுக்கு இருக்கக்கூடிய நிதி எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ்க்கு அதை போலயே வந்து இந்த பொண்ணுதானே திரும்ப கூட்டு போறான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இதை ஏன் நீங்க வேற ஆஸ்பெக்ட்ல பார்க்க கூடாது அப்படின்னு ஒரு சில கருத்துக்கள்லாம் வருகின்றன மக்களே.